பொதுவாகவே கோர்ட் ரெக்யூர்மெண்ட்டில் உள்ள வேக்கன்சிஸ்க்காக அங்கே போட்டி போட்டு அந்த கோர்ட் ஜாபில் அப்பாயிண்ட் ஆகி உட்காரணும் அப்படின்ற திங்கிங் கொண்டவங்க அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இதுக்கு முன்னால் நடந்த ப்ரீவியஸ் ஹியரிங் பற்றிலாம் அவங்கள்ட்ட வந்து நம்முடைய சேனல் மூலமாக அவங்கள்ட்ட பேசியிருக்கேன். அப்போ கூட பார்த்தீங்கன்னா தாலுக் கோர்ட்ஸ், டிஸ்ட்ரிக்டில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அண்டு தாலுக் கோர்ட்ஸ் சொல்லுவோம்ல, அங்கெல்லாம் வேகன்சியை வந்து ஃபில் பண்ணாத பற்றி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசியிருந்தாங்க ஜட்ஜஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கோர்ட்டில் உள்ள வேகன்சியும் ஃபில் பண்ணுறதுக்கு ஏன் ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்ற மாதிரி இப்போ இதுக்கு சப்போர்ட்டாகவும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு பொதுவாகவே சிவில் கோர்ட்டு, கிரிமினல் கோர்ட்டு மட்டும் கிடையாது. இது போக நடமாடும் நீதிமன்றம், நுகர்வோர் நீதிமன்றம், அதாவது கன்சியூமர் கோர்ட்டு, இந்த மாதிரிலாம் அதான் நுகர்வோர் நீதிமன்றம், இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது பார்த்தீங்களா. அதில் ஒன் ஆஃப் தி இதுதான் கன்சியூமர் கோர்ட்ஸு. அங்கே உள்ள வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டையும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட், தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத ரீசன்ட் ஹியரிங்கில் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அகெயின் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, ஸ்டேட் கன்சியூமர் கிரிவான்சஸ் கமிஷன் அண்டு டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கோர்ட்ஸில் உள்ள அங்கே வேக்கன்சிஸ் இருக்கும்ல, அந்த வேக்கன்சியெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு ஆக்ஷன் எடுக்காது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 14th அந்த டேட்டுக்குள்ளே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அந்த பெஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டரே போட்டிருக்காங்க. இதில் வந்து ஸ்டேட் கன்சியூமர் கிரிவான்சஸ் கமிஷன் அண்டு டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கோர்ட்ஸு, தாலுக் கோர்ட்ஸு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸு, இங்கே உள்ள டோட்டல் வேக்கன்சிஸை வந்து ஃபில் பண்ணாது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டே தாமாக முன் வந்து கேஸாக ஃபைல் பண்ணி ஹியரிங்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த சிச்சுவேஷனில் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டு சிஜே மிஸ்டர் கேஆர் ஸ்ரீராம் அண்டு ஜஸ்டிஸ் முகமது ஷபீக் இவங்க அடங்கிய அந்த பெஞ்சஸில் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து ஹியரிங்க்கு இந்த கேஸ் வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் வந்து கோர்ட்டுக்காக சப்போர்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட அட்வொகேட்டு மிஸ்டர் சரத் சந்திரன் அவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, கன்சியூமர் கோர்ட்ஸ்லாம் கரண்ட் ஸ்டேட்டஸ் இப்போ எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் அப்படின்றத அந்த ரிப்போர்ட்டை வந்து சிஜே கிட்ட வந்து சப்மிட் பண்ணியிருந்திருக்காரு. இப்படி போன ஹியரிங்கில் இவர் சப்மிட் பண்ண அந்த ரிப்போர்ட்டில் என்ன மென்ஷன் ஆகிருக்குன்னா, இப்போ ரீசன்ட் இயர் 2024 எண்டு வரை பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கன்சியூமர் கிரிவான்சஸ் கமிஷனில் வந்து மட்டுமே 3900 கேசஸ் வந்து பெண்டிங்கில் இருப்பதாகவும், அதுலேயும் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டை நோட் பண்ணுங்கள், மெட்ராஸ் ஹைகோர்ட் அண்டு மதுரை பெஞ்ச் இந்த ரெண்டு மெயின் கோர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து அந்த லீடர் மட்டும்தான் ஒர்க்கில் இருக்கிறாங்க. தேவையான மெம்பரோ இல்லை ஒர்க்கரோ யாருமே இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நோட் பண்ணிடலாம் பாயிண்ட்டை, அந்த லீடர் மட்டும்தான் ஒர்க்கில் இருக்காங்க, தேவையான மெம்பரோ ஒர்க்கரோ யாருமே ஒர்க்கில் இல்லை அப்படின்ற விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணி சுட்டி காமிச்சிருக்காரு. அண்டு ஸ்டேட் கன்சியூமர் கிரிவான்சஸ் கமிஷன் அண்டு டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கோர்ட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் கூட இங்கே கிடையவே கிடையாது. அது போக வேக்கன்சிஸ்லாம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அண்டு அட்லீஸ்ட் ஒரு ஹெல்ப்பர் அல்லாட்டது ஒரு அசிஸ்டண்ட், ஹெல்ப்பர், இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு அந்த ஒர்க்கர் ரிலேட்டட் இருக்கக்கூடிய அந்த ஒரு வேக்கன்சியாவது ஃபில் பண்ண வேண்டியது ஒரு பேசிக் நீடு அப்படின்ற மாதிரி ப்ராப்பராக மென்ஷன் பண்ணி அந்த ரிப்போர்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. இப்படி அங்கே வந்து லீடரை தவிர்த்து யாருமே ஒர்க்கில் இல்லை, வேக்கன்சி சும்மா கிடக்கு அப்படின்னு வந்து ஒரு ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணும் போது இதுக்கு யார் ரிப்ளை பண்ணி ஆகணும்? கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ரிப்ளை பண்ணி ஆகணுமா? அப்போ இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட் சார்பாக பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் அட்வொகேட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ளீடர்னு சொல்லுவாங்க. அந்த ப்ளீடர் மிஸ்டர் எட்வின் பிரபாகர் அவர் ஆஜராக என்ன சொல்லியிருக்காருன்னா, போன ஹியரிங்கில் இப்போ ஸ்டேட் அண்ட் இந்த கன்சியூமர் கிரிவான்சஸ் கமிஷன் அண்டு கன்சியூமர் கோர்ட்ஸில் இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்டர் வேக்கன்சி அது உட்பட இன்க்ளூடிங் அது உட்பட 230 வேக்கன்சிஸ் மட்டும்தான் அப்ரூவல் இருக்குது. எவ்வளவு? 230 வேக்கன்சிஸ் மட்டும்தான் அப்ரூவல் இருக்குது. இதில் வந்து வெறும் 24 வேக்கன்சிஸ் மட்டும்தான் காலியாக கிடக்கு, மற்ற எல்லா வேக்கன்சியும் நாங்கள் ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். அப்போ அந்த 24 வேக்கன்சியை மட்டும் நாங்கள் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் ரிப்போர்ட்டில் ஒன்று இந்த மாதிரி சொல்ல, ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, வெறும் 24 வேக்கன்சி மட்டும்தான் வேக்கன்சியாக இருக்குது, அதை தான் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இவர் இப்படி சொல்லியிருக்காரு. பட் இதுக்கு இதை பார்த்துட்டு ஜட்ஜஸ் என்ன ரிப்ளை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கன்சியூமர் கிரிவான்சஸ் கமிஷனுடைய ஒர்க்லோடை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அடிஷ்னலாக அட்லீஸ்ட் ஒரே ஒரு மெம்பரை வந்து அப்பாயிண்ட் பண்ண சொல்லி கவர்மெண்ட்டுக்கு கமிஷனோட ஹெட்டே பார்த்தீங்கன்னா, அதான் அந்த கமிஷனோட லீடரே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் 2022 டிசம்பர் 15 அப்போவே, அதுக்கப்புறம் 2023 அப்போ மார்ச் 20 அந்த டேட் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த
2 டேட்ஸில் வந்து லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி வந்து இந்த லெட்டர்ஸுக்கெல்லாம் ரிப்ளை லெட்டரும் போட்டார். எப்போனா அந்த ரிப்ளை லெட்டர் எப்போ கிடைச்சதுன்னா 2023 மே 5 அன்னைக்கு அந்த ரிப்ளை லெட்டருமே கிடைச்சது. அந்த ரிப்ளை லெட்டர் என்ன மென்ஷன் ஆகியிருந்திருக்குன்னா நிதி நெருக்கடி. அதான் அதை ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபினான்சியல் கிரிசிஸ். எஸ், ஃபினான்சியல் கிரிசிஸ் அப்படின்ற ரீசன்னால் அடிஷ்னலாக ஒரு மெம்பரை கூட அப்பாயிண்ட் பண்ண முடியாது அப்படின்ற ரிப்ளை லெட்டரில் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னால் இப்போ இந்த சம்பவம் நடந்து 22 மந்த்ஸ் ஆயிடுச்சு. 22 மந்த்ஸ் ஆனாலுமே இது ரிலேட்டடாக எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காதது அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. கன்சியூமர் வெல்ஃபேரில் இப்போ கவர்மெண்ட்டுக்கு கேரிங்கே இல்லை அப்படின்றதான் இந்த விஷயம்லாம் காட்டுது. பிகாஸ் இது ரிலேட்டடாக February 14க்குள்ளே கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி வந்து ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றத கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டரை போட்டுட்டு, எஸ் ஆர்டராகவே சொல்லிவிட்டு அடுத்து ஹியரிங்கை பார்த்தீங்கன்னா February 20க்கு வந்து போஸ்ட்பான் பண்ணி வச்சுருக்காங்க.